சமீபத்தில் நடந்த தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தீர்மானத்துல ஒரு தீர்மானம் என்னன்னா எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம், வாக்காளர் பட்டியல்ல ஒரு திருத்தம் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இதை எதிர்த்து தாவேக்கால ஒரு தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில திருத்தங்கள் ஏற்படுத்தும். யார் இறந்திருக்கா, யார் புதுசா வாக்காளர்ல ஆட் பண்ணணும், இப்படி சொல்லி ஒரு சில விஷயம் நடக்கும். இதை என்ன செய்யும் அப்படின்னா கவர்மெண்டே போய் வீடு வீடா போய் ஓகே இந்த விஷயங்கள் உங்களுக்கு திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஆனா இந்த எஸ்ஐஆர்ல என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா வாக்காளர்களாகிய நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்ல என்னோட பேர் இடம் பெறணும்னா நான் தான் போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். சோ இதுல நீங்க அந்த ஃபார்ம்ல இது மட்டும் இல்ல, ஃபார்ம் ஃபில் பண்றது மட்டும் இல்ல, நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்லனா நீங்க வேற எங்கயாவது போயிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஃபார்ம் 8, ஃபார்ம் 9, ஃபார்ம் 10 பல ஃபார்ம்ஸ், இப்படி இந்த ப்ராசஸே எப்படின்னா ஒரு சாதாரண மனிதர்களை அணுக முடியாத ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸ்ல தான் இது இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீகார்ல இது ரீசெண்டா இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்க. சோ அங்க 65 லட்சம் ஓட்டர்ஸ் வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல அட்ரஸ் சேஞ்ச், இல்லனா அவங்க அந்த வீட்டுல இல்லாம இருக்கிறது, மைக்ரேஷன், வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை 65 லட்சம் ஓட்டர்ஸ் நீக்கிருக்காங்க. சோ நம்ம யோசிக்கலாம் 65 லட்சம் என்ன அப்படின்ட்டு. சோ 65 லட்சம் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 15 லட்சம் வாக்காளர்கள். அப்ப திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டா என்னவா இருக்குமோ அதுதான் அதோட தாக்கம். சோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவும் தமிழகத்துல நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் அடுத்த ஒரு மாசத்துல நீங்க எஸ்ஐஆர் நடத்தி முடிக்கணும்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு லட்சம் மக்கள் வாழ்ற ஒரு தமிழகத்துல இவ்வளவு ஒரு மாசத்துல எப்படி இந்த விஷயத்தை நடத்தி முடிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் அதுல சில பிரச்சனைகள் இல்ல, நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால சமூகத்துல வாக்காளர்களா இருக்கிற நம்ம தான் என்னன்னா ரொம்ப ஒரு புரிதலோடையும் அறிவுணர்வோடும் இருந்து அதை நம்ம தான் ப்ரோஆக்டிவா நம்ம போய் ஆபீசர்ஸ் அணுகுறதாகட்டும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அணுகுறதாகட்டும் நம்ம தான் அதை பண்ணோம். இளைஞர்களாகிய நம்ம இன்னும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம கிராமங்களையும் வாழ்ற மக்களுக்கும் இதுல உதவி செய்யணும். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல இருந்து யாரும் நீக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கணும் நம்புறேன்.